இன்னைக்கு நம்ம கொடைக்கானலில் இருக்க பூம்பாறைக்கு வந்திருக்கோம். சூப்பரான வியூவு, அழகாக இருக்குது. வியூவெல்லாம் அங்கிட்டு காமிடா, தரிசனம் அங்கிட்டு காமிடா. வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் மிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். ரூம் ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ரூம் ஸ்டே காமிடா தரிசனம். வாடா அப்படியே. ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கொடைக்கானல் வரதா இருந்தால் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பட்ஜெட் பண்ணலையாவே ரூம் தரேன். இந்த ரூமை பாருங்க எவ்வளோ கிளாசிக்காக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். உள்ளேயே தான் வாட்டர் பெசன் எல்லாமே இருக்கு. சூப்பரான ரூமு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இதே வந்து வியூ பாயிண்ட்டையுமே பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம். வெளியே அந்த ரூமை காமிப்போம். வியூவை பாருங்க. நம்ம வாரம் வாரம் கொடைக்கானல் வந்துடுவோம். எப்பயுமே வரமா இருந்தா கால் பண்ணுங்க. எனக்குள்ள கேம்ப் ஃபயர் போடுவாங்க. கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். சூப்பராக இருக்கும். வந்துடுவோம். இதை பாருங்க, ஊஞ்சல் பின்னாடி வைக்கிறா. இங்கிட்டு வா, பேக் வா. வியூ தெரியல. மிஸ்ட் அவ்வளோ மிஸ்ட் ஃபுல்லாக சுற்றிருச்சு, அதனால வியூ பாயிண்ட் தெரியல. தாவுடா தாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் வந்து இந்த காட்டேஜுக்கு. இது ஒரு காட்டேஜ். இதுவே சூப்பராக இருக்கும். அவங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. உள்ள வரும்போது பாயிண்ட் பையா மாற்றிக்க. வா. இந்த காட்டேஜ் பாருங்க. இந்த காட்டேஜ் பாருங்க. கிளாசிக்கான ரூம் கிட்ட வரே. ரூம் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, லக்ஸரியான ரூம். ரொம்ப ஸ்பீடா இருக்கு போகுது. ஹலோ, இந்த வேணா ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. கண்ணாடிலாம் பாருங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க. நககாமிவே கண்ணாடிலாம் பாருங்க சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு ரூம் இருக்கு. மொத்தம் 3 காட்டேஜ் இருக்கு. தெரியுதா? ஒண்ணுல மாத்திக்கிறா. இதாங்க பூம்பாறை முருகன் கோயில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூம்பாறை முருகன் கோயில் அது இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு மொத்தம் 3 சிலை செஞ்சாங்க முருகனுக்கு. அதில் முதல் சிலை வந்து இங்கே இருக்குது, பூம்பாறை முருகன் கோயில். சாங்க இந்த காட்டேஜ் பார்ப்போம். பாருங்க சூப்பராக இருக்குது. நீ இதை 4 பேர் கூட படுக்கலாம். 4 பேர். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெட்டு வேறு இருக்குது. பாயிண்ட் போய் மாற்றிக்க. எக்ஸ்ட்ரா பெட்டு வேறு இருக்குது. இதுலேயுமே நீங்கள் 4-5 பேர் படுக்கலாம். இங்கேயுமே பாத்ரூம் பாருங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. அழகா இருக்கணும். வா கண்ணாடி பேச. இங்கிட்டு காமிடா. பாயிண்ட் 1 மாத்திக்க. இங்கிட்டு வா. இதெல்லாம் பாருங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் விவசாயம் நடக்கிற இடம். வெள்ளைப்பூடு இதெல்லாம் கீரை ஈரை எல்லாமே விளையும். கேரட் அதிகமாக விளையும். கேரட்டு, வெள்ளைப்பூடு, மலைப்பூண்டு நல்லா விளையும். அங்கே ஒரு முட்டையாக தெரியுது பார்த்தீங்களா? அந்தது அதே லக்ஸு கிளாம்பு. இந்தியாவிலே நம்பர் 1 கிளாம்பு லக்ஸு கிளாம்பு. அது பேர். மிஸ்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதே கொடைக்கானல் வில்லேஜ். இன்னும் அங்கிட்டு நிறையா இருக்குது. நான் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். பூம்பாறை வில்லேஜ் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்கும் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட இடத்துல ஸ்டே பண்ணால் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி மாடு இப்படி சேரை போட்டு உட்காந்துக்கிறேன். உடம்பு சேரா நல்ல சேர். உடம்பு இருக்கா?
உடஞ்சிருக்குடா. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் கொடைக்கானல் வந்தீங்கன்னா எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக போட்டு தரேன். சூப்பரில் இருக்குது. பூம்பாறை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. அது என்ன அதில் செஞ்சது? நவபாசனம். கொடைக்கானல் மொத்தம் 3 முருகன் சிலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்று பூம்பாறையில் இருக்குது, இன்னொன்று பழனியில் இருக்குது, இன்னும் ஒரு சிலை மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில, யாருக்குமே தெரில. ஏண்டா? ஆமாம், அப்படியே சொல்கிறாங்க. அதே கிளைமேட் ஆனால் வேற லோடுறா தரிசேன். மிரட்டி விட்டேன். நாளைக்கு வேணா முருகன் கோயில் போய் வீடியோ எடுத்துட்டு வரியா? எங்க உள்ள வீடியோ எடுக்கவா? ஏய், அப்லோட் பண்ணுவோம்டா. ஓ, உள்ள போய் வீடியோ எடுமா? நீ மட்டும் எடுத்துட்டு நான் வரக்கூடாதுடா. சரி. அப்பா சரியான குளிர் பிச்சரு. நைட்டு கேம்ப் ஃபயர் போடுறது இன்னொரு வீடியோவா நம்ம சூப்பராக இருக்கும். கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். நீங்கள் யாராவது கொடைக்கானல் வந்திருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க மறக்காம. வர அங்கே போகணும் தரிசி ரூமுக்கு. குளிர் ரெடியாக நம்ம பேக்கில் எங்கடா வச்சிருக்க? அதெல்லாம் சேஃப்டியாக வீட்டுக்கு இங்கே வச்சிட்டேன். இந்த ஹவுஸ்க்குள்ள வச்சிட்டேன். இந்த இதில் இருக்கு. ஆமாடா, இதுதான் நம்ம ஸ்டே. அதை அடைச்சி விட்டு போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமை பாருங்க எப்படி நீட்டாக இருக்குது. இதில் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. இதான் வியூ பாயிண்டோட பாயிண்ட் போயிட போட்டுருக்கேன். வியூ பாயிண்டோட சூப்பராக இருக்கு. பாருங்க சேர்லாம் வச்சிருக்காங்க. சேர காமிடாடி உட்காந்துக்கிட்டே வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அவ்வளோ இந்த போகிற தரிசன் இந்த காமிடா. ஹீட்டர் ஸ்பெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இது ஸ்பீக்கர் கிடையாது, ஹீட்டர், ரூம் ஹீட்டரு, கூலிங்கா இருக்குல்ல. அதனால எண்ணெய் காமிடா. உன்னையே தான் நான் காய்ச்சிட்டு இருக்கேன் மச்சான். ரூம் கூலிங்கா இருக்காம கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்காகவே வைக்கிறது. ஆமா, இது கப்புள்ஸா வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படி? கப்பல்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகுமா? ஆமாடா, ஏன்னா பயப்படுவாங்க குளிர்ல நட்டுங்க வாங்கடா. அவங்களுக்குலாம் குளிராதரா. ஃபேனுமே இருக்கு உங்களுக்கு கொடைக்கானல்ல குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி உள்ள போட்டுங்க. ஃபேனுமே இருக்கு பாருங்க. மேல டெக்கரேஷன் சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி ஸ்டேலாம் எங்க நம்ம பையன்லாம் வரமாட்டாங்க. ஸ்டேக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏண்டா பயமா இருக்கு. இதை பாருங்க, எப்போ அவ்வளவு வெயிட்டா இருக்கு. இது என்ன அது பேரு? ஃபயர் இன்ஜின். இது ஃபயர் இன்ஜின். டேய் நவீன், உனக்கு தானே ஃபயர் இன்ஜின். பாடுக்காரன் நவீன் ஃபயர் இன்ஜின் லெவல் ஆகுறீன்னு வாட்டா தரிசே. நவீன் இந்த கிளாம்ப் பேரை பாருங்க. கிங் கிளாம்ப். இதோட தரிசே டைம்லாம் கேட்காதீங்க, பார்த்துக்கோங்க. செக் அவுட்டு 11 மணிக்கு. இது பாருங்க, ஃபுல்லாமே ஒரு கிராமம் தான். ஆனா ஒண்ணுமே தெரியல. மிஸ்டால மறைஞ்சிருச்சு, வெறும் புகை மாதிரி இருக்கு. மிஸ்டால மறைஞ்சிருக்கு. இங்கிட்டு பாரா பெருசா இங்க இறங்க. இதை பாருங்க, இது ஒர்க்கிங்ல இருந்துச்சு. பக்கத்துல வாடா. இது ஒர்க்கிங்ல இருந்துச்சு. சின்ன பையன் வந்தா என்ன விளையாடுறதுக்காக. இப்போ வந்து இது கொஞ்சம் இது இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் கொஞ்சம் இதாயிடுச்சு. க்ளோஸில் இருக்கு. இந்த டயர்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற பக்கத்தில் நீ நடரா என்ன என்னைய பக்கத்தில். இந்த டயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கனுக்குள்ளேயுமே கேம்ப் ஃபயர் போடுவாங்க. கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. இந்த சேர்லாம் அப்போ ஆடு குட்டி வளர்க்குறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி வந்து சேர்லாம் கவுத்து விட்டு போயிடுச்சு. இதோடா முள்ளாடா இருக்கு. கொடைக்கானல முள்ளு செடி இல்லடா. என்ன சொல்ல தெரியுமா? கொடைக்கானல கருவளை மரமே இல்ல. கருவளை மரம் இல்ல, வேப்ப மரம் இல்ல, புளிய மரம் இல்ல. அப்புறம் இந்த மண்ணு கொலையாதடா. இங்க பாருங்க, இது வேற ஹவுஸ். இதுமே உட்டோ, இது கிளாம்ப் தான். சூப்பரா இருக்கு. இதுமே இது ஒரு தாட்டி வந்திருக்கேன் வீடியோ எடுக்க. கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெண்டாவது வருஷம் நல்லாதான் இருக்கு. நீ நம்ம 2 பேரும் தான் நான் தங்கையே போறேங்க. எந்த கெஸ்ட்டுமே இல்லை. நாங்க 2 பேர் தான் இருக்கோம். வீக் டேஸ்னால யாரும் கெஸ்ட் அவ்வளோ வரமாட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம். எத்தனை நிமிஷம் வந்திருக்கு? 4.31, 32, 33. ஓகே காய்ஸ், நீங்கள் கொடைக்கானல் வரதா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல். மற்ற டீட்டெயில்ஸ்க்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பூம்பாறையிலேருந்து இந்த இது லொக்கேட் ஆகிருக்கு. இது பேர் கிருஷ்ணா பேரடைஸ்.
நீங்கள் கூகுளில் போட்டாலுமே வந்துடும். அப்போ Like இல்லாட்டி எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும் பிளேஸு. ஓகே, பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.